திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவரை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கட்டலை. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, இந்தியாவிலேயே ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை கட்டினது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்கன்னு அவர் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு. உங்களுடைய சாதனைகளை நான் சொல்கிறேன் முதல்வர் அவர்களே. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் சாதனைகள்: போலியான வாக்குறுதிகள், கள்ளச்சாராய மரணங்கள், போதைக்காடான தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தமிழ்நாடு. பெண்களுக்குன்னா இளம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சீரழிந்த சட்டம் ஒழுங்கு, கனிம வளக்கொள்ளை, கிட்னி திருட்டு, 4000 கொலை, 10,000 ரேப். இது எல்லாமே பதிவானது. இந்த 10,000 ரேப்புங்கிறது பதிவானது. பதிவாகாமல் இன்னும் பல கேஸ் இருக்குது. அதுக்கடுத்து நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ஊழல், கனிம வளம் கொள்ளை 60,000 கோடி ஊழல், நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் 20,000 கோடி ஊழல், மணல் கொள்ளையில் 4,700 கோடி ஊழல். டாஸ்மாக், இதுதான் மிக முக்கியமான சாதனை. 2021 தேர்தலில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், நம்ம கனிமொழி அவங்க ஒரு பக்கம், ஆளாளுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு ஓட்டு கேட்க போகும்போதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு டாஸ்மாகில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 141 கோடி ஊழல். இதுதான் நம்ம திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லை தமிழகத்தின் அப்பாவாம் அவர், திமுகவினர் சொல்கிறது. நம்ம தமிழகத்தின் அப்பாவின் சாதனைகள் இதுதான். இவ்வளோ சாதனை பண்ணவரை நம்ம திரும்ப முதல்வர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கணுமா? வேணா சாமி, தமிழகம் தாங்காது.